ஜூலை 23 வாக்கு. இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில் திரண்டிருந்த மக்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். போதிக்கிற போது உவமையை சொல்லுகிறார். விதை விதைப்பவன் உவமை. அந்த உவமையின் மூலமாக இறைவனது வார்த்தை பல தளங்களில் அது அறிவிக்கப்படுகிறது, சென்றடைகிறது. சென்றடைகிற நிலையிலே இருக்கிற அந்த பகுதியில் ஏற்புத்திறன் எப்படி இருக்கிறது? ஏற்புத்திறன் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விதை அது முளைத்து மகசூல் கொடுக்கிற அந்த தன்மை கண்டிப்பாக பெருமைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, இறைவனது வார்த்தைக்கு நாம் எப்படி நம்முடைய உள்ளத்தை அதை ஏற்றுக்கொள்வதற்கும் வழிநடப்பதற்கும் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று தனிப்பட்ட வாழ்வில் கேள்வி கேட்க வேண்டியது இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வீட்டுப்பாடமாக இருக்கிறது. மேலும் இன்றைக்கு முதல் வாசகத்தில் விடுதலை பயண நூலின் வாயிலாக எகிப்திலே நாங்கள் இருந்திருந்தால் தேவையில்லையே, அங்கு எங்களுக்கு நேரத்திற்கு நேரம் உணவு கொடுக்கப்பட்டது. மனித மனம் இதுதான். இது குரங்கு புத்தியை போல ஒரு இடத்தில் நிலை கொள்ளாது. விடுதலை வாழ்வு கிடைத்து விட்டது, சுதந்திரமாக வந்துவிட்டோமே என்று சொல்லி மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள் உணவை வைத்து கொண்டு கடவுளை நிந்திக்கிறார்கள். அவர்களது நன்றி கடத்தனத்தை யாவே தெய்வம் மன்னித்து வானிலிருந்து மன்னா பொழியச் செய்கிற மாபெரும் இரக்கச் செயலை செய்கிற போது இதுதான் கடவுளது பேரன்பு என்பதை உணர்ந்து வாழ முயற்சிப்போம். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட கடவுளது பேரதிசயங்களை காணுகிற அலையில் அதை கொண்டாடுகிறோமா? இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு எனது மனதில் சபலம் இல்லாமல் நான் தியான நிலையில் இருக்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.